நம்ம ஈரோடு ஸ்பெஷலான வாழைப்பூ வடை தாங்க நம்ம செஞ்சிருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வடைப்பருப்பை நம்ம ஊற வச்சிருக்கோம். அது கூட 6 வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சிருக்காங்க. இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 துண்டு இஞ்சி, அது கூட 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 1-2 அரைச்சு எடுத்துக்கலாங்க. அது கூட நரம்பெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி நம்ம தண்ணியில சேர்த்து வச்சிருக்கோம். இந்த வாழைப்பூ தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு அந்த வடைப்பருப்பு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இது போலவே எல்லா பருப்பும் நம்ம அரைச்சு நம்ம மாத்தினதுக்கு அப்புறம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒண்ணு வந்து நல்லா சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. சூடான எண்ணெயில இதை வந்து நம்ம உள்ளங்கையில வச்சு தட்டி நம்ம வடையா நம்ம போட்டுடலாம். இது வந்து ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் 2வது பக்கம் திருப்பி போட்டு 2வது பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரொம்ப மேலெல்லாம் கிறிஸ்பியாவும் உள்ள வந்து ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு இந்த வடை. இந்த வடை வந்து ஈரோடு மக்களுக்கும் சரி, வெளியூர்ல இருந்து ஈரோட்டை மிஸ் பண்றவங்களுக்கும் சரி, இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.